தாவேகா எந்த அளவுக்கு சாதுரியமா நடந்துக்குதுன்னா, அது செய்யக்கூடிய அந்த மட்டமான அரசியல்னு ஒண்ணு இருக்குல்ல, அத வெளியிலேயே தெரியாத மாரி மறைச்சுடுறாய்ங்க. அந்த மட்டமான அரசியல பத்தி இந்த மலுமட்டி பசங்க, இந்த தற்குறி பசங்க எவனும் வாய தொறந்து பேசுறதும் கிடையாது. அதாவது இந்த Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எவனும் தாவேகாவுடைய அந்த கேவலமான அரசியல பத்தி பேசவே மாட்டாய்ங்க. அதுக்கு மிக முக்கியமான உதாரணம் இந்த காவேரி பிரச்சனை. சரியா? காவேரி பிரச்சனையில இப்ப கர்நாடகா என்ன சொல்லுதுன்னா, நாங்க வந்து மேகதாது அணை கட்டுறதுக்காக அடிக்கல் நாட்டப் போறோம். தமிழ்நாட்டால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. தலையிடவே முடியாது. நாங்க கட்டப் போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. டக்குன்னு தமிழ்நாடுக்குள்ள ஒரு பேசுபடு பொருளா உருவாகும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, உருவாகல. எவனுமே அத பத்தி பேச காணோம். டிவிக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் எடுத்து பேசுவாய்ங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவைங்களும் அத பத்தி பேசுற மாரி தெரியல. ஆனா, தாவேகா என்ன பண்ணிருக்கு? தாவேகா அரசாங்கம் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? டக்குனு மோடிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த மாரி மத்திய அரசாங்கம் தலையிடணும். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு இணங்க கர்நாடக அரசாங்கம் செயல்படணும். இந்த விஷயத்துல நீங்க தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணுங்க அப்படின்னு பாசிச சக்திக்கு வந்து இவர் கடிதம் எழுதுறாரு. ஆனா, கர்நாடகால இருக்கிறதோ காங்கிரஸ். இங்க தமிழ்நாட்டுல டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவியதும் காங்கிரஸ். இந்த காங்கிரஸினுடைய மிக முக்கிய புள்ளியா ராகுல் காந்தி இருக்காரு. ராகுல் காந்திட்ட போன போட்டு, தலைவா என்ன தலைவா உங்க ஆட்கள் இந்த மாரி பண்ணிட்டு இருக்காய்ங்க. இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது. ஏதோ நாங்க எங்க தேவையில தான் உங்களுக்கு அமைச்சர்லாம் குடுத்துருக்கிறோம். இது வந்து நல்லதுக்கு இல்ல. பாத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா இவங்க நேரடியா காங்கிரஸ் எதிர்க்கவே மாட்டாய்ங்க. கர்நாடக காங்கிரஸ இவங்க நேரடியா எதிர்க்கவே மாட்டாய்ங்க. மறுபடியும் அதே கடித அரசியல், அதே ஒரு கேவலமான ஒரு பப்ளிசிட்டி அரசியல், ஒரு விளம்பர அரசியல். இததான் இவங்க தாவேகா பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம கேள்வியே இங்க தான் வருது. உனக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உரிமைய எந்த இடத்துலயும் மீட்டுக் குடுக்க மாட்டேன். நீ தான் பேசின தேர்தலுக்கு முன்னாடி. இப்ப நாங்க வந்து காவேரி அணைய கட்டப் போறோம், மேகதாது அணைய கட்டப் போறோம். நாங்க கொண்டு போய் அடிக்கல் நாட்டப் போறோம்னு கிளம்பி வரான். பகிரங்கமா அறிவிக்கிறான். உன்னால ஒண்ணும் புடுங்க முடியாதுன்னு வேற சொல்றான். நீ வெட்கமே இல்லாம நீ என்ன பண்ற? மோடிக்கு கடிதம் எழுதுற. மோடிக்கு கடிதம் எழுதி என்ன ஆகப் போகுது? என்ன பயன்? என்ன பயன்? மாற்று அரசியல் தானே பண்ண போற. நேரடியா நீ என்ன பண்ணணும்னா, காங்கிரஸ கூப்பிட்டு பேசணும். காங்கிரஸ் அரசாங்கத்த கூப்பிட்டு, நீங்க அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கலாம். அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கலாம். இல்ல அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கலாம். அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண மாட்றீங்க. ஆனா, இதுவரைக்கும் தாவேகா தலைமையில இருக்கக்கூடிய இந்த விஜய்யா இருக்கட்டும், இல்ல விஜய் சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் யாருமே இத பத்தி வாய தொறக்கவே இல்ல. நோ கமெண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு போறாங்க. எதுக்கு கச்சத்தீவு பிரச்சனைக்கெல்லாம் நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போறாய்ங்க. இவைங்கள கொண்டு வந்து நம்ம ஆட்சியில உட்கார வச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டு உரிமைக்காக இவங்கலாம் போராடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம்.